ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வீடு இல்லைன்னா கட்டடங்கள் சம்பந்தமான 50 இந்தி வார்த்தைகளை ஒரு ஆர்டரில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க வீடு அப்படின்னா 2 வார்த்தைகள் நம்ம பார்க்குறோம். கர், மக்கான். கர், மக்கான். அதே வாயிற்கதவு இல்லைன்னா கதவுன்னு 2வது 3வது வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்குறீங்க. வாயிற்கதவுன்னா கேட்டுன்னு இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம். அதே கதவு அப்படின்னா கதவுன்னு சொல்லுவோம், டோர்னு சொல்கிறோம். ஓகே. ஆனால் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் 2 பொருள்களுக்கும் மீனிங் இருக்கு. வாயிற்கதவுனாலும் சரி, கதவுனாலும் சரி, ஹிந்தியில் ஒரே வார்த்தை தர்வாஜா. தர்வாஜா. அடுத்தது தரை இருக்கு இல்லையா, ஃப்ளோர், அதுக்கு ஃபர்ஷ். ஃபர்ஷ். சுவர் இருக்கு இல்லையா, செவரு, அதுக்கு ஹிந்தி வார்த்தை பாங்க தீவார். தீவார். அறை ரூமுக்கு கம்ரா. கம்ரா. ஜன்னல் கிடுக்கி. கிடுக்கி. சமையலறை கிச்சனுக்கு ரசோய் கர். ரசோய் கர். ரசோய் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். இன்ஃபேக்ட் அப்படிதான் அதிகமா சொல்லுவாங்க. அடுத்தது நீண்ட பொது அறை இல்ல பகல் நேர அறைன்னு 9வது 10வது வார்த்தைகளை கொடுத்துருக்கேன். ரெண்டுமே ஹால் தான் மீன் பண்ணுது. ஹால்னு சொல்லுவோம், லிவிங் ரூம், டிராயிங் ரூம் எல்லாமே ஒரே மீனிங் தான் இங்கிலீஷ்ல வருது. நீங்க ஹால்னு சொல்லணும் அப்படின்னா அந்த ஃபார்மேட்ல சொல்லும்போது ஹிந்தியில உங்களுக்கு இருக்கிற வார்த்தை படா கம்ரா. இல்ல லிவிங் ரூம், டிராயிங் ரூம் அப்படி நீங்க சொல்லும் போது அந்த ஹிந்தி ஈக்குவலண்டான வார்த்தை பைடக் கக்ஷ். பைடக் கக்ஷ். கக்ஷ் அப்படின்னா ரூம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஹிந்தி வார்த்தையை பாக்குறீங்க, கம்ரா இல்லாம. பைடக். பைடக் அப்படின்னாலே உட்காருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். பைட்டோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உட்காரு, அதுதான். அடுத்தது படுக்கை அறைக்கு சோனே கா கம்ரா. சோனே கா கம்ரா. ஒரு விஷயம் பாருங்க, தமிழ்ல படுக்கை அறைன்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல பெட்ரூம். ரெண்டுமே கட்டில பேஸ் பண்ணி தான் அந்த ரூம்க்கே பேர் வந்திருக்கு. ஆனா ஹிந்தியில தூங்குதல் அப்படிங்கிற அந்த சோனா அப்படிங்கிற அந்த வார்த்தையை பேஸ் பண்ணி அந்த ரூமுக்கு பேர் வந்திருக்கு. ஸோ சோனா அப்படின்னா ஹிந்தியில தூங்குதல் அப்படிங்கிற ஒரு வினைச்சொல்லா பாக்குறீங்க. அடுத்தது பூஜை அறைய பூஜா கா கம்ரா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ சாமி ரூம பூஜா கா கம்ரான்னு சொல்லிக்கலாம். அடுத்தது சாப்பாட்டு அறை டைனிங் ரூம கானே கா கம்ரா இல்லைன்னா போஜன் கக்ஷ் அப்படின்னு சொல்லலாம். கானா அப்படின்னா சாப்பாடு, போஜன் அப்படின்னாலும் சாப்பாடு தான். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரூமுக்கு பேர் வந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். அடுத்தது குளியலறை அப்படின்னா ஸ்நான்கர். ஸ்நான்கர். ஸ்நான் அப்படின்னா குளியல். அதே இன்னொரு வார்த்தை கூட இருக்கு குளியலுக்கு, நகானா. அதுதான் ரொம்ப பாப்புலரான வார்த்தை. ஸோ இப்போ இந்த 2 வார்த்தைகளும் அங்க நீங்க இருக்கிறத பார்க்கலாம். அதே டாய்லெட் நம்ம சௌச்சாலை. சௌச்சாலை அப்படின்னு சொல்றோம். ஒரு விஷயம் பாருங்க, இந்த தசாவதாரம் படத்துல ட்ரெயின் சீன்ல அசின் சொல்லுவாங்க, சௌச்சாலை அப்படின்னு சொல்லி ஒரு கடுப்பா சொல்லுவாங்க. அதுக்கு அங்க ஹீரோ சொல்லுவாரு, அதுவும் ஒரு ஆலயம் தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நீங்க யோசிச்சு பார்க்கலாம். அடுத்தது சரக்கறை அப்படிங்கிறது ஸ்டோர் ரூம் தான் நான் இங்க சொல்றேன். அத பந்தார் கர். பந்தார் கர். பந்தார் அப்படின்னு நீங்க அப்படியே நிப்பாட்டிக்கலாம். இது ஸ்டோர் ரூமை மீன் பண்றோம்னா. அலமாரி இருக்கு இல்லையா, ஷெல்ஃப், கபோர்டு, வார்ட்ரோப்னு கூட இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா. இதுக்கு ஒரே மீன் நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஒரு வார்த்தை நீங்க பார்க்குறோம், அல்மாரி. அல்மாரி இது பாப்புலரான வார்த்தை. அதே சமயம் தமிழ் வார்த்தை மாதிரியே வந்துருச்சு, நம்ம பார்க்கலாம். அடுத்தது கூரை இருக்கு இல்லையா, ரூஃப் இல்ல சீலிங்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். அது பாருங்க சாத் அப்படின்னு ஹிந்தி வார்த்தை பார்க்குறோம். கூரைக்கு சாத். அடுத்தது படிக்கட்டு சீடி. சீடி இங்கிலீஷ் வார்த்தை சீடி இருக்கு இல்லையா, அதே மாதிரி வந்துருச்சு, ஐடியாவுக்கு வச்சுக்கலாம். அடுத்தது மாடி அப்படின்னா மஞ்சில். மஞ்சில். அடுத்தது மொட்டை மாடி அப்படின்னா குலி சாத். குலி சாத். அதாவது குலா அப்படின்னாலே ஓப்பன் அப்படின்னு அர்த்தம். ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா அந்த குலா அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லுவோம். அப்போ குலி சாத்துனா ஓப்பன் டெரேஸ், அதை மொட்டை மாடின்னு நம்ம பார்க்குறோம். குடியிருப்பு பொதுவா நீங்க சொல்லணும் அப்படின்னா நிவாஸ். அதே குடியிருப்போர் அப்படின்னு நபர்களை மீன் பண்ணி சொல்லணும்னா நிவாசி. நிவாசி. சொந்த வீடு ஸ்வயன் கே மக்கான். ஸ்வயன் கே மக்கான். அதாவது சுயம்னு சொல்றோம் இல்லையா, தமிழ்ல செல்ஃப் மீன் பண்ண அதே வார்த்தை தான் ஹிந்தியில வந்திருக்கு, ஸ்வயன் கே மக்கான். அடுத்தது வாடகை வீடு அப்படின்னா கிராயே கே மக்கான். கிராயா அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தைக்கு மீனிங் பாருங்க வாடகை. அப்ப கிராயே கே மக்கான்னா வாடகை வீடுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது குத்தகை வீடு அப்படி சொல்லணும்னா பட்டே கே மக்கான். அதாவது பட்டா அப்படிங்கிறது தான் குத்தகைக்கு ஹிந்தி வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை இப்படி வருது,
பட்டேக்கே மக்கான். முகவரி அட்ரஸ்க்கு வந்து பத்தா. அங்க பட்டா அப்படின்னு வந்துச்சு, இங்க பத்தா. சின்ன வேரியேஷன் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். பத்தா. அடுத்தது நிலம், ஜமீன். ஜமீன். அடித்தளம், ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, நீவ். நீவ். அந்த என் வந்து சைலண்ட் தான். நீவ். வீட்டு உரிமையாளர் கர் மாலிக். மாலிக் அப்படின்னா உரிமையாளர். அடுத்தது வாஸ்து அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹிந்திலையும் வாஸ்து அப்படின்னு தான் சொல்றாங்க. சொத்து சொல்றோம் இல்லையா, அசெட் இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி. இதுக்கு பாருங்க ஹிந்தியில சம்பத்தி. சம்பத்தி. அடுத்தது சிறிய வீடு அப்படின்னா சோட்டா கர். பெரிய வீடுனா படா கர். நடுத்தர வீடு அப்படின்னா மத்தியம் கர். அழகான வீடு அப்படின்னா கூப் சூரத் கர். கூப் சூரத் கர். சிவப்பு நிற வீடு அப்படின்னு சொன்னோம். ஓகேவா, லால் ரங் கா கர். லால்னா சிவப்பு, ரங்குனா நிறம். ஓகேவா, அப்ப லால் ரங்கு கா கர்னா சிவப்பு நிற வீடு, ரெட் கலர் வீடுங்க அப்படின்னு சொல்லணுமா, இப்படி நீங்க சொல்லலாம். அதே வெள்ளை வர்ணம் பூசப்பட்ட வீடு இப்படி சொல்லுவோம் இல்லையா, வெள்ளை பெயிண்ட் அடிச்ச வீடுங்க அப்படின்னு, அப்படி பெயிண்ட் அடிச்ச வீடு அப்படின்னு சொல்லணும்னா இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சஃபேத் புட்டா ஹுவா கர். சஃபேத்னா வெள்ளை, புட்டா அப்படின்னா பெயிண்ட், அடிக்கப்பட்ட முடிஞ்சது அப்படிங்கும் போது இந்த ஹுவா அப்படின்னு வார்த்தையை போட்டுக்கலாம். அப்போ புட்டாங்கிற வார்த்தையை நீங்க கத்துக்கிட்டீங்க. சஃபேத்னா வெள்ளை நிறம்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இன்னும் என்ன கலர் வேணுமோ நீங்க போட்டு அந்த வார்த்தைகளை உருவாக்கிக்கலாம். அடுத்தது புதிய வீடுனா நயா கர். நயானா புதிய, ஸோ நயா கர். பழைய வீடு அப்படின்னா புராணே கர். புராணே கர். புராணா அப்படின்னா பழசு, அதே புராணே கர்னு இங்க சென்டென்ஸ்ல அப்படி வரும். பாலடைந்த வீடு டூட்டா ஹுவா கர். டூட்டா அப்படின்னா அது உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்றோம். ஹுவானா முடிஞ்சிச்சு, உடஞ்சு முடிஞ்சிச்சு. இப்பதான் பார்த்தோம், ஹுவாவை முன்னாடி பார்த்தோம். ஓகேவா, அப்போ டூட்டா ஹுவா கர்னா பாலடைஞ்ச வீடு, டேமேஜ்டு ஹவுஸ்னு நம்ம பார்க்கிறோம். குடிசையை வந்து ஜோப்படி அப்படின்னு சொல்லலாம். ஜோப்படி. பண்ணை வீடு கேத் கர். கேத் கர். சொகுசு பங்களா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே வந்து ஆலிஷான் பங்களா அப்படின்னு ஹிந்தியில பார்க்குறோம். ஆலிஷான்னா சொகுசு, ராயல் அந்த மாதிரி மீனிங் வருது. லக்ஸூரியஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஓகே, அதே வந்து ஷாந்தார் பங்களா அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். அதே மீனிங் தான் வரும். அரண்மனைனா மெஹல். மெஹல். தாஜ் மெஹல் அப்படின்னு தான் ஹிந்தி வேர்டு இருக்கு. ஓகேவா. கோட்டை. கோட்டைனா கிலா. கிலா. இப்போ ரெட் ஃபோர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து லால் கிலா அப்படின்னு சொல்லுவாங்க. லால்னா என்னது, ரெட்டுக்கு அந்த ஹிந்தி வார்த்தை இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஓகே, அதே கட்டிடம் அப்படின்னா பொதுவா கட்டிடம்னு சொல்லணும் அப்படின்னா இமாரத். இமாரத். வீடு கட்டுதல், அதாவது வீடு கட்டுற அந்த செயல், அந்த செயல் வினை சொல்லுக்கு பேரு பாருங்க வார்த்தை கர் பனானா. பனானானாலே கட்டுதல், உருவாக்குதல். இப்ப கர் பனானான்னு நீங்க சொல்லிக்கலாம். கட்டுதல்னு பொதுவா சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு வார்த்தையும் நமக்கு இருக்கு, நிர்மான் கர்னா. நிர்மான் கர்னா. அதே வீட்டு கடன் அப்படின்னா ஆவாஸ் ரின். ஆவாஸ் ரின். அப்ப கடன்னா அங்க ரின்னு வருது. அத ஆவாஸ்ங்கிறது வீடு பார்த்துக்கோங்க இல்லையா, கர்னு சொல்லலாம், மக்கான்னு சொல்லலாம், ஆவாஸ்னு சொல்லலாம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம பார்ப்போம். பாய்.